ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெஸி வித் கசின்ஸ் 12. நம்ம சேனலில் எத்தனையோ ரெசிபி போட்டிருக்கோம், எத்தனையோ லாங் வீடியோ, எத்தனையோ லைவ் வீடியோ. ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு ரீச்சும் ஆகலை, அந்தளவுக்கு வியூஸுமே இல்லை. நானுமே எவ்வளவோ பார்த்து பார்த்து பண்ணுறேன், வீடியோ கேமராவும் குவாலிட்டியாக பண்ணுறேன். பட் அந்தளவுக்கு ஏன் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னே தெரியலை. சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் இருந்தாலுமே இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேனாலுமே நாங்கள் லைக் பண்ணிட்டோமே, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே, என் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணானே, என் பையன் லைக் பண்ணானே, என் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் லைக் பண்ண மாதிரி தெரியலை, ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரியலை. எவ்வளவோ லாங் வீடியோ ஹைஜீனிக்கான விஷயங்கள் போட்டாச்சு. அண்ட் தென் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக டிஷ் ட்ரை பண்ணி அதையும் போட்டாச்சு. அண்ட் தென் ஒவ்வொரு ஹோட்டலாக போய் அதையும் ரிவ்யூ போட்டாச்சு. பட் எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வியூஸ், ஒரு லைக்ஸ், ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. நாங்களும் ட்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக டிஷ் வீட்டிலையே கூட பண்ணி போட்டோம், அதுக்கும் நோ ரிசல்ட். லாங் வீடியோ, லைவ் எல்லாமே போட்டுமே நோ வியூஸ். அதையும் மீறி இப்போ புதுசாக ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் இந்த லாங் வீடியோ ரொம்ப வியூஸ்லாம் போகணும்னு ஆசை இல்லைங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த வீடியோவுமே ஒரு 500K கூட வந்ததில்லை. 500K கூட வேணாம், ஒரு 5K கூட எந்த வீடியோவுமே வந்ததில்லை. ஷார்ட்ஸ் வீடியோ ஸ்கூலில் உள்ள பசங்களை எடுத்து போட்டேன். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், அந்த பசங்களையும் எடுத்து போட்டேன். சின்ன பசங்களை போட்டால் நிறையா பேர் லைக் பண்ணுவாங்கன்னு, அதுவும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. சரி, ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் ஓடலை. சமையல் டிஷ்ஷு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேங்க, எல்லாமே ஃபெயிலியராக போய் எந்த ஒரு வீடியோவுமே சரி ஒரு 5K கூட போனதில்லை. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி, லெசன் டீச் பண்ணுற மாதிரி, அவங்க என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வர்றாங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் அதை மட்டும் எடுத்து போடுற மாதிரி. கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2400 வீடியோ போட்டிருக்கேங்க. ஒரு 25K சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நானும் சரவணா ஸ்டோர் போய் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ் அதையும் எடுத்து போட்டேன். சரி, குட்டி குட்டி பசங்களை போட்டால் ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு குட்டி குட்டி குழந்தைகளை எடுத்து போட்டேன். பட்சம் பாருங்கள், 363 வியூஸ், 77 வியூஸ், 8. இதெல்லாம் கொடுமை. 23, 32, 14, 33. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஓடி இருக்கு. சரி, லாங் வீடியோ போட்டாதே ஓட மாட்டேங்குது. லைவ் போடுவோம் பார்த்தா லைவ் அதுக்கு மேலே படுத்துருச்சு. லைவ்லாம் அதிகபட்சம் 19, 8, 7 இந்த மாதிரி தாங்க லைவ் வீடியோ. சரி, ஆக்டிவிட்டி இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு போட்டால் பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஃபெஸ்டிவல் ஃபுட்டு, கையில் கோன் எப்படி வைக்கிறது, ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷன், அதே எல்லாத்தையும் லாங் வீடியோ எடுத்து போட்டேன். பட் என் நேரமாக நான் வாங்கி வந்த வரமா தெரியலை, எதுவுமே ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரெண்டான மேங்கோ குல்ஃபி, அந்த மேங்கோ குல்ஃபி கூட எடுத்து போட்டேன். எல்லாருமே இந்த குல்ஃபி செஞ்சால் ஓடுதே, வைரல் ஆகிறாங்கன்னு. சரி, நம்மளும் இந்த மேங்கோ குல்ஃபி செய்வோம்னு அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி அந்த மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தேன், அதுவும் ஓடலை. எதை போட்டாலும் ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு தெரியலை. ஒருவேளை ஃபேஸை காமிச்சு அப்படின்னாதே ஓடுமா என்னன்னு தெரியலை. அத்தனை ரிலேட்டிவ்ஸ் இருந்துமே யாருமே லைக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணல. மக்களாகிய உங்களால் மட்டும்தான் 22K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அந்த 22K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணம் ரிலேட்டிவ்ஸ் இல்லை, எல்லாமே மக்களாகிய உறவுகளாகிய உங்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இதுக்கே உங்களுக்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. நான் செஞ்சதில் எனக்கு பிடிச்ச டிஷ் இந்த மேங்கோ குல்ஃபி தேங்க, செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பாருங்களேன், 100 வியூஸ் கூட வரல. கால கொடுமை, அந்த மேங்கோ குல்ஃபி 100 வியூஸ் கூட வரல. பிரியாணி, பிரெட் அல்வா, முறுக்கு, பிரெட்டு சாண்ட்விட்சு, பருத்திப்பால், காரசாரமான மட்டன் சுக்கா, இதெல்லாம் லாங் வீடியோ போட்டு 1K கூட வரல. இந்த முறுக்குக்கெலாம் வெறும் 3 பொருளை வச்சு முறுக்கு செஞ்சு காமிச்சேன். அதெல்லாம் பாருங்கள், வெறும் 763 வியூஸ் தான். மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையாகவே இருக்குது.
அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன்னா, மக்களாகிய நெஞ்சார்ந்த உறவுகளாகிய நீங்கள் ஏதாச்சும் ஒரு விதத்தில் என் வீடியோவை லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த ஒரு ரீசனுக்காண்டி மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே நான் போட்ட வீடியோங்க. இது எல்லாமே இந்த அம்பேத்கர் பிக்சர்லாம் எல்லாமே நான் வரைஞ்சது தான். வாங்க இன்றைக்கி உண்டான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை வாங்கி உரித்து வச்சுக்கிடலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக 2 வெங்காயத்தை நறுக்கி அதோட கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மசித்து அதோட வெங்காயம், நம்ம கட் பண்ண புதினா, மல்லி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தேவைக்கேற்ப உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை டம்ளர் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு கட்லட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா போட்டு இது ஏற்கனவே ஆல்ரெடி சாஃப்டாகவே இருக்கும். இருந்தாலும் நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் இருக்குது. எண்ணெயை நல்லா 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 2 கையில் நல்லா தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கிடலாம். நான் கட்லட் ஷேப் தான் பண்ணுறேன். நீங்கள் ஹார்ட்டு, டைமண்டு, ரவுண்டு அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ உங்களுக்கு தேவைக்கான ஷேப்பை செஞ்சு வச்சுக்கிடலாம். இப்போ நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூடான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா நல்லா உள்ளே குக் ஆகணும். கோதுமை மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே அதுவே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு நார் சத்து உரியது. இது சீசன். அதனால் இந்த சீசனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கிடைக்கும். பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸு பாலை காய்ச்சி இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் செஞ்சு வச்சாலே சத்தம் போடாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. மற்றபடி நீங்கள் கிழங்கு அவிச்சு வாங்கிங்களேன், ஒருத்தவங்களுக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. சூடான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.